இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்டோ இல்லைனா நீங்கள் சொல்ல வர வாதமோ வந்து மூத்த அரசியல்வாதிகளோட மைண்ட்லேயும் இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்திலையும் அவர் பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ இந்த மலேசியா இது போயிட்டு இருக்கும்போது பேரலா அவர் சந்தித்த கூட்டத்திலையும் சொன்னார். அவருடைய சம்பளத்தை விட்டுட்டு வராரு, திரைத்துறையை விட்டுட்டு வராருன்றத விட சம்பளத்தை விட்டுட்டு இல்லை, வராரு. இதுதான் எனக்கு புரியவே இல்லை. சம்பளத்தை விட்டு வராருன்னா அவர் சம்பளத்தை விட்டு வரதுனால மக்களுக்கு ஏதாவது நஷ்டமா? இல்லை அது அந்த அளவுக்கு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்றதை அவங்க முன்வைக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. சரி, அப்படி அந்த அந்த பாதத்தை விடுங்க. இவ்வளோ நாள் சம்பாரிச்சதை மக்களுக்காக செலவு பண்ணியிருக்காரா? இப்போ ஏதாவது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது பேர் தியாகம் தானே. இப்போ இவ்வளோ சம்பளத்தை விட்டு வந்தால் மக்கள் வந்து உயர்வாங்க அப்படின்னா அது ஒரு தியாகம். இல்லை சம்பாரிச்சதை இவ்வளோ நாள் சம்பாரிச்ச மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு தியாகம். இல்லைனா நான் இவ்வளோ நாள் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு தனி நபர் என்னோட ஒருத்தர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னா அதுக்கு பேர் வீக்கம், அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை வீக்கம், அது எல்லார்ட்டையும் நான் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தியாகம். ஆனால் அது விட்டுட்டு வரன்றது நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுகளில் எத்தனை பேர் வந்து அரசு வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியராக 4000 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் திமுகவில் முழு நேர ஊழியராக போயிருக்காங்க, எத்தனை பேர் அதிமுகவில் போயிருக்கிறாங்க, வேலையை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கோடி கோடியாக சம்பாரித்து சொத்தை சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு வரதில்லை. 15,000 20,000 இருந்தால் தான் அந்த குடும்பத்தையே ஓட்ட முடியும். ஆனால் அதையும் விட்டுட்டு 4000 சம்பளத்துக்காக இந்த சமூகத்துக்காக வந்து வேலை செய்கிறாங்களே, அதுதான் தியாகம்.